சுயமரியாதை காக்க, பெரியாரை கற்க, திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிட பள்ளியில் இணைவு. பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வம் உள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும். இன்றைய திராவிட பள்ளியில் இணையுங்கள். கரடியே காரி துப்புன மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி விகடமே விஜயை காரி மூஞ்சில புளிச்சுன்னு துப்பி இருக்குது. ஆமா, இந்த வார எடிஷன்ல ஏன் ஓடி ஒளிகிறீர்கள் விஜய் அப்படிங்கறதான் அட்டை படம். அவங்க தானப்பா தாம்பாள தட்டு வச்சு ஆரத்தை எடுத்து எல்லாம் வாங்க வாங்க குருதட்சணை பூஜைலாம் வச்சு கூப்பிட்டாங்க. நீங்க வந்துதான் இதை நடணும், நீங்க வந்துதான் இதை அறுக்கணும் அப்படின்னு நீ தானப்பா அம்பேத்கர் எல்லாம் வச்சு அசிங்கப்படுத்தி என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாங்கல்ல. ஆமா, இப்ப ஏன் ஓடி ஒளிகிறீர்கள் விஜய் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறப்பு கட்டுரை. அது கட்டுரை கிடையாது, ஒரு ஒரு காதலன் ஒரு காதலிக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம். அந்த லெவல்ல ஒரு எவ்வளவு பெரிய கட்டுரையா இருக்கிறாங்க. அதை போய் நீ காதல் அப்படிதான் இருக்கு. நான் அவனை என்னென்னவா நம்ம நினைச்சேன், இப்படியெல்லாம் நான் அவனை நம்பினேன், நீ நம்ம ரிலேஷன்ஷிப்ல இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு காதலன் காதலிக்கோ அல்லது காதலி காதலனுக்கோ எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு காதல் கடிதமாகத்தான் விரக தாபத்து ஒரு அழுகாட்சி, ஒரு ஊடல். ஆமா, ஒரு ஊடல் வச்சுக்கலாமா, சின்ன ஊடல். அந்த ஊடல் கடிதம், அந்த ஊடல் கட்டுரை என்ன, அதுல பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீ ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்ட அப்படிங்கிற வரிகள்லாம் இடம்பெற்றிருக்குது. கண்டிப்பா ஊடல் தான். அது இல்லாம சில இடங்கள்ல ரொம்ப கடுமையா திட்டி இருக்கிறாங்க. தற்குறி, இது ஒரு தலைமை பண்பு இல்லாத தவிட்டு தற்குறி அப்படின்னே எழுதி. எல்லா எமோஷனும் இருக்கா, எல்லா எமோஷனும் கமர்ஷியலா இருக்கு, கமர்ஷியல் பேக்கேஜாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரிண்ட் மீடியாக்கள் விஜய் நேத்திக்கு கழுவி ஊத்தி இருக்காங்களே. அதெல்லாம் என்ன, எல்லாருமே கழுவி ஊத்துறாங்களே, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நல்லா பாத்தியா? ஏன்னா சந்தேகமா இருக்குது, அவங்க எல்லாம் அப்படி பண்ற ஆட்கள் இல்ல. யார் விகடம் சொல்ற, விகடமா இல்ல வினவா? தப்பா பாத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறியா? என்னங்க விகடன் எல்லாம் எழுதுவாங்களா அந்த மாதிரிலாம்? இல்ல, ஏன்னா அவங்கதான் கூப்பிட்டு வந்து அண்ணாமலையை வரவேற்ற மாதிரி விஜயை வரவேற்றது அவங்கதான். அதாவது விகடமுக்கு ஒரு ஃபாரம் ஃப்ரீயா இருக்கு, ஒரு ஃபன்ஃபாட் இருக்கு. அவங்க யார நீங்க சொன்னாப்புல தாம்பாளம் தட்டு வச்சு கூப்பிடுறாங்களோ அவங்க அதே தாம்பாளத்தை கொண்டு பின்மண்டையிலே அடிக்கிறது அவங்களோட பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை விகடன் ஆர்வ கோளாறுங்கிறியாப்ப இந்த பிசினஸ் அப்படித்தானே இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, அம்பேத்கருக்கும் விஜய்ங்கிற நபருக்கும் ஒரு நடிகருக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி அவர் படத்துல எங்கேயாவது அம்பேத்கர் பத்தி பேசியிருக்கிறாரா, அல்லது அவரோட ஆடியோ லான்ச் மேடைகள் எங்கேயாவது அம்பேத்கர் பத்தி பேசியிருக்கிறாரா, அல்லது ஏதாவது பேசியிருக்காரு? அழகென்ற சொல்லுக்கு அனுஷ்கா பேசியிருக்காப்ல. ஓகே ஓகே, அதெல்லாம் பேசிக்கிறார தவிர எங்கேயாவது அம்பேத்கரை கோட் பண்ணி பேசியிருக்கிறாரா? இப்ப அம்பேத்கரை கோட் பண்ணி பேசினது இல்ல, சங்கவி கோட் பண்ணி பேசியிருக்கிறாப்ல. அவர் சோப்பு போட்ட சீனு, அவங்க அப்பா போய் கத்து கொடுத்தாரு, அதெல்லாம் நான் இன்டர்வியூ பார்த்திருக்கேன். அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாப்ல. இவரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு, அவர் மேல ஆர்வம் வரதுக்கு அந்த மாதிரி இன்டர்வியூலாம் ஒரு காரணம். கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த செக் எப்படி கொடுக்க போற அந்த ஒரு மேடையில தான் அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்க, கார்ல் மார்க்ஸை படி. இல்ல கார்ல் மார்க்ஸ் சொல்லல, ஏன் சொல்லலன்னு தெரிய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பிளாக்ல டிக்கெட் விற்கிறாப்ல, அப்புறம் எப்படி மார்க்ஸை பத்தி பேச கேட்போம்ல. அப்புறம் இல்ல 1.5 கோடி ஏன் வரி கட்டலன்னு கேட்போம்ல. அதாவது ஜனங்களை பத்தி பேசினா ஏதாவது சமாளிச்சுட்டு போயிடலாம், பொருளாதாரத்தை பத்தி பேசினா பேச முடியாது, ரொம்ப காட்டிக்கணும். அதனால அப்பதான் அவர் இந்த பேரெல்லாம் சொல்றாரு தவிர அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில இந்த பேரெல்லாம் அவருக்கு அதெல்லாம் தெரியுமா என்னன்னே தெரியல. அந்த A4 சீட்டை புடிங்கிட்டு விட்டீங்கன்னா அவருக்கு இந்த படத்துல இருக்கவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது, அவருடைய நாலேஜ் அவ்வளவுதான். ஆனா அப்படி இருக்கிற ஒரு நபரை எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலே கோண ஃப்ரேம் வச்சு ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அது அந்த அம்பேத்கர் புக் ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு. வேற யாராவது எடுத்துருப்பாங்கடா, அது விகடம் தான் எடுத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீ சொல்லி இருக்கணும்ல, என்ன மாணாவுக்கு கேமரா இப்படி திரும்புது, ஃப்ரேமை மாத்தி இரிட்டேஷனா இருக்குன்னு சொல்லி இருக்கணுமா? ஏன்னா இப்படி நேரா நம்ம அம்பேத்கர் இப்படி தானே பாத்துருக்கோம், கொஞ்சம் இப்படி பாப்போமே. இல்ல அதாவது இப்படி வேணும்டா, ஒரு டிஃபரெண்டா எவ்வளவு பெரிய ஐயக்கியத்தனம். இப்படி ஃப்ரேம் வச்சா விஜய் பேசும்போது அம்பேத்கர் தெரிய மாட்டாருன்னு ஃப்ரேம் இப்படி கோணலா இப்படிதான் வைக்கணும், ஆனா இப்படி வச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் ஒரு WMA வேலை பார்த்த விகடம் இன்னைக்கு அப்படி என்ன எழுதிருக்கிறாங்க? எழுதினாலும்
போச்சுக்காதீங்க விஜய் அப்படின்னு தலைதான் அதெல்லாம் இல்ல தடாலடியா எழுதியிருக்காங்க. ஆமா எனக்குலாம் வந்து ஒரு நிமிஷம் வந்து அண்ணாமலை மொமெண்ட் வந்துட்டு போச்சு. என்ன மொமெண்ட்? ஆமா கழுத்துல ஆட்டை போட்டு இவங்க தான் அண்ணாமலை வரவேற்றாங்க. கூப்பிட்டாங்க. அப்புறம் அந்த காத்து போற மாதிரி பலூன் ஒண்ணு வச்சு புஷ் அப்படின்னு அண்ணாமலை புஷ் அப்படின்னு போட்டானுங்க. நீ இதெல்லாம் சொல்ல போகும்போது அது ஒரு ஆர்வ கோளாறு பத்திரிகை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆர்வ கோளாறு ஆமா அவசர போட்டு கூப்பிட்டுட்டு அது ஒரு தடவை 2 தடவை நடந்தா பரவாயில்ல, எல்லா தடவை அது ஆர்வ கோளாறு தானே. அது ஆர்வ கோளாறுல ஆரிய கோளாறு. அது ஆர்வ கோளாறு பத்திரிகை கிடையாது, ஆரிய கோளாறு பத்திரிகை. திராவிடத்தை எவைத்து வந்தாலும் சரி வேணாம் விடுங்க. எனக்கு வந்து பாரம்பரியம் சொன்னில, ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு. அது நீண்ட பாரம்பரியம் வந்து வேலை செய்யுது. அது வந்து எப்படின்னா ரொம்ப கரெக்டா போற மாதிரியே நடிச்சுக்கிட்டே போவாங்க. ஒரு இடத்துல தெரிஞ்சு தப்புனங்க ஸ்மெல் வந்துடும். அது வருஷத்துக்கு ஒரு ஸ்மெல் வந்துடும். அப்படிலாம் கொண்டு வந்தாலும் இப்ப ஏன் ஓடி ஒளிகிறீர்கள் விஜய்னு கேட்கும் பொழுது நீயாடா ஒளிய வச்சதே நீதானடா, நீதானா கூட்டி வந்த. இதுல ஆக்சுவலா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். போன வாரம் ஜூவி எடிஷன் இருக்குல்ல, இப்ப அந்த அட்டைப்படத்தை போடுங்க. இதான் போன வாரம் ஜூவி எடிஷன். இதுல எங்கேயாவது இது தலைப்பு பாருங்க, விஜயின் கும்பல் அரசியல், கோட்டை விட்ட காவல்துறை, அலட்சியத்தால் பறி போன 41 உயிர்கள். யாரோட அலட்சியத்தால? விஜயோட அலட்சியத்தாலையா, இல்ல தாவேக்காவோட அலட்சியத்தாலையா, இல்ல காவல்துறையோட அலட்சியத்தால? யாரோட அலட்சியம்? வெறுமன அலட்சியத்தால் பறி போனா 41 உயிர். இதுல ஏதாவது தெரியுதா? அதுல விஜய் படமே இல்ல. நாய்க்குட்டியோட அலட்சியத்தாலையா சொல்லணும்ல. யார் அலட்சியம், யார் அலட்சியமா இருந்தா ஏதாவது சொல்லணும்ல. சொல்லல இப்படி எதுவும் அதே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க கூடாதுடா. பத்திரிகைங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க கூடாதுல்ல யாருமே. அதனால வந்து நம்ம ஸ்டாண்ட் எடுத்து நம்மளே முடிவு பண்ண கூடாதுல்ல. ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க, விசாரணை நடக்குது, வழக்கு போட்டிருக்காங்க, அதை சொல்லட்டும். நம்மளே எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? திமுக கூட்டு வரும்போது மட்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அண்ணாமலை கூட்டு வரும்போது மட்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். அது ஸ்டாண்ட் கிடையாது. அது ஸ்டாண்ட்ல எடுக்க மாட்டாங்க, சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அதுதான் அப்புறம் சுனாதிவாகர் தோழர்லாம் வந்து போட்டு வறுத்தெடுத்து இருந்தாரு. இப்ப நீ விஜய்னு ஒண்ணு போட்டிருக்கியே, அது தலைவாசல் விஜயா அல்லது அருண் விஜயா? யார் அந்த விஜய்? வெறுமனே ஏஎல் விஜயா சொல்லணும்ல. வெறுமன விஜயின் கும்பல் அரசியல்ல எந்த விஜய்? அதுவும் இல்லாம கோட்டை நீங்க பாருங்க, அலட்சியத்தால் பறிப்போம். யார் அலட்சியம், என்ன அலட்சியம்னு எழுதணுமா இல்லையா? இது என்னடா இது ரிப்போர்ட்டிங்? விஜய் போட்டோ அவங்க வீட்டுல கொடுத்துருப்பாரு அவரு. அதான் போட்டோகிராபிக்ஸ் பண்ண தவறுக்கு பத்திரிகை என்னடா பண்ணுவோம்? ஏடா ராஜகோபால் காலத்துல இருந்து எல்லாரும் போட்டோ வச்சிருக்கீங்களே, உங்கள்ட்ட விஜய் போட்டோ மட்டும் இல்லையா? ஒருவேளை இதுவும் செந்தில் பாலாஜி சரியா இருக்குமோ அப்படின்னு கேட்டு அவர் ஒரு போஸ்ட் போட்டு அல்லையிலே மிதிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா இந்த வாரம் எப்பா அந்த கவரை போடுங்க, இப்ப இந்த வாரம் இதான் கவர் பாத்தீங்களா? ஏன் ஓடி ஒளிகிறீர்கள் விஜய்? அதாவது இவங்கள்ட்ட ஒவ்வொன்றும் கேட்டு நம்ம வாங்கணும். ஒவ்வொன்றையும் விஜய்கிட்ட கெஞ்சின மாதிரி பேசி தொலைடாடே, லூசு போயல பேசி தொலைலாங்கிற மாதிரி. பாஜகன்னு பேசு, பாஜகன்னு பேசு, பார்ப்பனியம்னு பேசு, ஆர்எஸ்எஸ்ன்னு பேசு பேசு பேசுன்னு நம்ம கேட்டு வாங்கணும். அதே மாதிரி இவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கணும். ஒவ்வொரு தண்டியும் இப்படியே இதை விமர்சி அதை விமர்சி. நெஞ்சு வலிக்குதுடா, நெஞ்சு வலிக்குது. இப்படியே கேட்டு கேட்டு நம்ம செருப்பால் அடிச்சாதான் இவங்க வேலையை செய்வாங்க போட்டிருக்கு. இன்னைக்கு எப்படி வந்துச்சு விஜய் போட்டோ? இது இன்னைக்கு எப்படி வந்துச்சு உனக்கு? இவங்கள வேலை பாருங்கண்ணா, நம்ம வேலை. சரி நம்ம அந்த கட்டுரைக்குள்ள போயிடுவோம். அதுக்கு எப்பதான் போறோமா? நம்ம அந்த கட்டுரை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு காதல் கடிதம், ஒரு ஃபுல் பேக்கேஜா இருக்கும்னு. ஆமா சொல்ல மாதிரி ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இருக்கு. அதாவது ஒவ்வொரு கேள்வியும் முடியும் பொழுது ஒரு துப்பாக்கி ஒரு திருப்பாச்சி லெவல்ல இருக்குது. அதை விட ஒரு சிவாசி மாதிரி இருக்கா? ஆமா ஒரு ஒரே லவ். குருவி ரேஞ்சுக்கு இருக்கா? ஆமா குருவி ரேஞ்சு, சுதா ரேஞ்சுக்கு இருக்கா? ஆமா குருவி ரேஞ்சுக்கு இருக்கு. ஒவ்வொரு கேள்வி முடியும் பொழுதும், ஒவ்வொரு சென்டென்ஸ் முடியும் போதும் விஜய் விஜய் காட்டமா இருக்காங்களாமா. வணக்கம் விஜய் சொல்லி ஆரம்பிக்கலாம். அப்படி சொல்லி வணக்கங்கண்ணா அப்படி போட்டிருந்தா கூட நல்லா இருக்கும். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. இப்படி 41 உயிர் போயிருக்குதே, இப்படி எல்லாம் ஆயிருக்கே, அதுக்கு நீங்க வந்து செத்து புதைச்சு அந்த புதைச்ச இடத்துல புல்லே முளைச்சிருக்கும், அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடுறியே. ரொம்ப ரொம்ப சீக்கிரம் கேட்காதீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப இதா கேக்குறீங்க, ரொம்ப காரசாரமா பேசுங்க, கொஞ்சம் மெல்ல பேசுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு உங்கள் மீதான நம்பகத்தன்மை மொத்தமாக உடைந்தது அந்த நள்ளிரவில் தான். அப்பாடா கண்டுபிடிச்சாங்கடா.
ஹார்ட்ட பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஃபைனலி அவ்வளவுதான் கண்டுபிடிச்சாங்க. பிரேக்கப்டா அப்படின்ட்டாங்க. இனிமே நான் உனக்கு வந்து புரோக்கரேஜ் பண்ண மாட்டேன்டா, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன். உங்கள் மீதான நம்பகத்தன்மை மொத்தமாக உடைந்தது அந்த நள்ளிரவில் தான். நீ அப்போ ஒண்ணு பண்ணியே, எனக்கு அப்பதான் நெஞ்சு உருக்குது இல்லையே, நீ இப்படி பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நீ எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த இது அதான் பாட்டு வருமேடா. என்ன பாட்டு? நீ என்பது ஒரு 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 முறை, நான் என்பது ஒரு முறை ஒரு முறை, காதல் வரும் ஒரு முறை ஒரு முறைதான், நீயா பேசியது என்னென்றே நீயா பேசியது படுகிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மூட்டியது அப்படின்னு விட எழுதிருக்குது. ஆமா. அடுத்து இல்ல இது முக்கியமான விஷயம். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல தான் நானும் விஜய் மேல கடுப்பான பாயிண்ட். அதை நான் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் என்னிடம் நிறைய பேர் வந்து மோதுகிறார்கள். நான் பெரும்பாலும் தனிநபர் சார்ந்து நான் வந்து பதிவிடுவதில்லை. இல்லை, நான் அன்றைக்கு இந்த இடத்துல தான் கடுப்பாகி, அந்த நள்ளிரவில் தான் அண்ணனும் பிரேக்கப் பண்ணாரு. நானும் கடுப்பாகி விட்டேன். 30 பேர் இறந்துருக்கிறாங்க, அது வரைக்கும் தான் நீ பேசல, சுத்த முடிட்டு போன. அன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாங்கன்னு கேட்கும்போது நானும் கஷ்டமா இருக்கிறேன், என்னால பேச முடியலன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா உன்னோட எமோஷனை என்னால புரிஞ்சுக்க முடியும். அவர் கத்துறாரு என்னைக்கும் இல்லாத விதமா அந்த ரிப்போர்ட்டர், சார் 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 கெஞ்சுறாரு, அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்படி அவர் கத்தி கத்தியுமே நீ எகத்தாளமா போறனா நீ எவ்வளவு கல்யாணக்காரனா இருப்ப? நீ யாரு? நீ அப்ப என்ன ஸ்கிரிப்ட் உடஞ்சி போயிடும். இதை வந்து வெளியப்படுத்திட கூடாது, தேவையில்லாம எதுவும் பேசி குழப்பத்தை. அப்ப அவ்வளவு அஜெண்டாவோட வேலை பாக்குறீங்க, அவ்வளவு கான்சியஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தேர்தல் கூட சந்திக்காத நீ. ஐ ப்ரோக், அண்ணனும் ப்ரோக்கப், ஐ ப்ரோக் ஆயிட்டேன். அன்னிலிருந்து கடுப்பாயிட்டேன். அப்புறம் நான் வந்து நிறைய ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல இன்னும் நான் உடஞ்ச இடத்துலயும் விகடனோட புரோக்கரேஜ் பிரேக் ஆகுது. ஆமா, இது மட்டும் இல்ல, நான் புரோக்கர் தான், அது புரோக்கரேஜ் உடைச்சது அந்த இடத்துல தான். அந்த இடத்துல தான் தம்பி. அது நீ என்பது ஒரு முறைன்னு பாடிட்டேன். வாழ் என்பது ஒரு முறை ஒரு முறை, சாவு என்பது ஒரு முறை. ஆமா, ரொம்ப முக்கியம். காதல் இல்ல, எவ்வளவு பெரிய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டான சிச்சுவேஷன் தாங்கடா, தப்பா பாடிட்டல. அது என்னவோ அதான் அவர் தொடர்ந்து எழுதுறாங்க. என்னன்னா, ஏப்பா இந்த வீடியோவில் நீ இப்படி சொல்றியே, இந்த மாதிரி போன கரூர்ல மட்டும் எப்படி இப்படி நடந்தது, அதுக்கு முன்னாடி நாங்கள் 5-6 ஊருக்கு போனோமே அப்பெல்லாம் நடக்கலைன்னு. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இது எவ்வளோ பெரிய தள்ளவாரித்தனம். அப்பா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம்லாம் உனக்கு தெரியலையா? தெரியலன்னா நான் சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னு லிஸ்ட் போடுறாங்க. இதெல்லாம் காப்பி அடிச்சு எழுதின மாதிரி இருக்கடா அவன. எங்க இருக்கு இதெல்லாம் 10 நாளா நம்ம பேசுனது, அதை வச்சு எழுதி ஃபேஸ்புக்ல காப்பி அடிச்சு எல்லாத்தையும் காப்பி அடிச்சு தலைவா. இதெல்லாம் அதாவது நீங்க கேக்குறீங்கன்னா புதுசா 10 நாள் கழிச்சு கேக்குறீங்க, புதுசா எழுதணும். அதாவது ஒரு வேற மாதிரி. இது என்ன, எந்த ஜூவியா ஆவியா? ஜூவி. புலனாய்வுங்கிறீங்க, என்னங்க புலனாய்வு பண்ணிருக்காங்க? 10-15 நாளா வந்து போட்டு பெரட்டி எடுத்ததை வந்து திரும்ப நீங்களும் அதே பாயிண்ட்ல எழுதுனீங்கன்னா ஒரு புலனாய்வுக்கான ஒரு இதுவே இல்லையே. சத்யா கேட்கறதுக்கும் யூடியூப் ப்ரூட்டஸ் கேட்கறதுக்கும் விகடமே கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எல்லா தம்பி பாமர ஜனங்களே கேட்கற பாயிண்ட் இது. அப்படியா? இந்த பாயிண்ட் எடுப்படாது, செல்லாது. சொல்லுங்க. கேட்கறாங்க. முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு மாநாடு திடலில் ஒருவரும் விபத்தில் 5 பேரும் பலியானார்கள். அது தெரியுமா? அந்த மாநாட்டுல மட்டும் 41 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சாங்க. அப்ப இந்த நியூஸ் எதுவுமே அவங்க காதுக்கு போகலையா? முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டுல 440 பேர். அவங்க சொல்றது படுகாயம் அடைஞ்சவங்க. இந்த லிஸ்ட் மட்டும் அவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து 2வது மாநாடான மதுரை மாநாட்டுல 2 பேரும் திடல்ல. அதுக்கப்புறம் விருதுநகர்ல பேனர் வைக்க போய் ஒரு பையனும், அது மட்டும் இல்லாமல் 14 பேரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த தகவல்லாம் உங்கள் காதுக்கு வரவே இல்லையா? இது மட்டும் கிடையாது, நீங்கள் திருச்சிக்கு பேச போகிறேன்னு போனீங்களே, அன்னைக்கு உங்கள் வண்டியில் ஏர்போர்ட்ல இருந்து போனீங்கல்ல பஸ்ஸில், அப்போ போகிற வழியில் எவ்வளோ பேர் உங்கள் வண்டியில் இடிபட்டான் தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளோ பேர் படுகாயம் ரசிக்கிறாப்லங்க அவரு. அந்த அந்த அவர் வந்து மிஸ் பண்ணுறாருல, ரசிக்கிறாருல, அல்லது வந்து அவாய்ட் பண்றாருல, அது என்ன மனநிலைன்னு எழுதிருக்காங்களா? அதாவது அதை தான் எழுதணும். அது என்ன மனநிலை, சைக்கோன்னு எல்லாரும் சொல்றாங்களா, அதை நீங்க எழுதிருக்கீங்களா? எழுதல. அதுதான் அந்த இதுங்கிறது. சைக்கோ என்ன மனநிலை இருக்கிறாரு அதை எழுதணுமே, அது இல்லையா?
திருச்சியில மயக்கம் அடைஞ்சவங்க 12 பேரு, அரியலூர்ல போய் பேசிட்டு வந்தில்ல அங்க மயக்கம் போட்டவங்க மட்டும் ஒரு 6 பேரு. இப்படி மயக்கம் போட்டவங்க லிஸ்ட் எடுத்தோம்னா அதுவே பெருசா போகுது. உண்மையா சொல்லு, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போய் சொல்றியா இல்ல உன் மண்டைக்கு இது எட்டவே இல்லையா? ஒருவேளை விஜய் இப்படி நினைச்சிருப்பாப்ல, ஒருவேளை நம்ம அழகா பார்த்து எல்லாம் வாங்கி விழுவுறாங்களோ இருக்கும். ஏன் நினைக்கக்கூடிய ஆளுதான், நினைக்கக்கூடிய ஆளுதான். அது மட்டும் இல்லாம இதுதான் வந்து ஒரு டாப் பாயிண்டா எனக்கு தோணுது. ஆர்வத்தை தூண்டிவிட்டு மெல்ல மெல்ல உயரமான பீடத்தில் வந்து தேவதூவன் போல நிற்பதெல்லாம் மன்னராட்சி கால அரசியல் கோட்பாடு விஜய் அப்படின்னு முடிக்கிறாங்க. தம்பி இது வந்து அதாவது அது அவன் நினைச்சா பரவாயில்ல, அது வெளியிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தேவதூதர், நீ இறை தூதர், தேவதூதர் மாதிரி அப்படியே பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, நீங்க ரட்சகர் நீங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு மூத்த ஊடகவியலாளர் இதெல்லாம் பேசுறாரு. அதாவது நான் வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தேன். விஜய் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தற்பெருமை தற்குறியா இருக்கிறாப்புல. யாருமே இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு உயர்ந்த மனிதர்களுமே நம்ம போற்றப்படுற எந்த உயர்ந்த மனிதர்களுமே அவங்களுக்கு தற்பெருமையா யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரு, என்ன படிச்சு வந்தாங்க, எங்க இருந்து அதை கத்துக்கிட்டாங்க, தான் யாருங்கிறத யாருமே பெருசா பேச மாட்டாங்க. முதல் முறையா நான் பாக்குறேன் ஒரு தற்பெருமையோட ஒரு தற்குறி வந்து நான் பெரிய ஆளு, நான் பெரிய இவன், நான் வந்து 1000 கோடி அந்த மாதிரி 1000 கோடியை விட்டு வரேன், 500 கோடி. ஏன்னா எல்லாருக்கும் பெருமைகள் இருக்குது. யாரும் அப்படிலாம் வந்து தானே போகுது. சரியான தற்பெருமை தற்குறி முண்டம் தான் விஜய் நான் நினைக்கிறேன். அதான் நீங்களும் சொல்றாங்க, நீங்கள் நினைத்திருந்தால் இந்த அசம்பாவிதத்தை தடுத்து இருக்கலாம். நீ அதை நினைக்கல. தற்பெருமை பேசிக்கிட்டு அந்த தன்னோட ஆப்போசிட்ல உள்ளவங்கள வந்து சைக்கோ மாதிரி டீல் பண்றது ஃபுல்லா இதே மாதிரி தான் பண்றாப்புல. அதனால வந்து அவர்கிட்ட அந்த சைக்கோத்தனம் தான் ஃபுல்லா வெளிப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிறு வயதில் அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. தன்னை வந்து யாரும் அங்கீகரிக்கலைங்கிற போது அவரே நிறைய கதையா சொல்லியிருக்கிறாப்புல. தன்னை அங்கீகரிக்கல யாருமேங்கிற அந்த கோபம் வந்து இப்போ வந்து வெளிப்படுது. எல்லாரும் அங்கீகரிச்ச உடனே அது ரொம்ப ரசிக்கிறாப்புல. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்காக எஃபர்ட் எடுக்கிறாங்களோ அந்த எஃபர்ட் எல்லாம் ரசிக்கிறாரு அவரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓடி வர்றதா இருக்கட்டும், ஓன்னு கத்துறதா இருக்கட்டும், இப்பெல்லாம் எல்லாத்தையும் ரசிக்கிறாப்புல, சைக்கோத்தனமா இருக்கிறாப்புல. அப்ப யாருமே சொல்லாத ஒரு டேட்டாவை ஃப்ரெஷ்ஷா இவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட கரூர் அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ண வாட்டர் பாட்டில்ஸ் 12,000 பாட்டில்ஸ், அதுவும் வெறுமனே 250 ml தான் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? இப்ப 250 ml தான் அந்த 10 ரூபா கேன், அதுவே வெறும் 12,000 வாட்டர் பாட்டில் தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இவங்க நினைச்சது 10,000 பேரு, ஆனா 12,000 பாட்டில், அதுவும் 10 ரூபா பாட்டில் தான் இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. இது எப்படி பத்தும்? மத்தியானத்துக்கு மேலேயே நீங்க நினைச்ச கூட்டத்தை விட அதிகமா போயிடுச்சா இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? மத்தியானத்துக்கு மேலே அதிகமா பர்ச்சேஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த நிகழ்ச்சிக்காக தாவேக்காவினர் பர்ச்சேஸ் பண்ண பாட்டிலுடைய எண்ணிக்கை வெறும் 12,000 வாட்டர் பாட்டில் தான், அதுவும் 250 ml தான் வாங்கியிருக்கானுங்க, 10 ரூபா வாட்டர் பாட்டில். இப்ப புரியுதா ஏன் அந்த கரூர் சம்பவம்? கரூர்ல போறதுக்கு ஈஸியா இருக்கு வாங்கிருப்பாங்க. ஈஸியா சின்னதா தூக்கி அங்க இருந்து அங்க அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த அடிக்கிறது ஈஸியா இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. இது கரூர் சம்பவத்துல யாருமே சொல்லாத இன்னொரு டேட்டா என்னன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நின்னீங்க இல்ல பஸ்ல, அதாவது ஒரு 10 அடி தூரத்துக்கு முன்னாடியே பேசுங்கன்னு போலீஸ் சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல நான் முன்னாடிதான் வந்து நிப்பேன், அது 50 அடி தூரம் நின்னீங்கல்ல, அந்த பாயிண்ட்ல வந்த உடனே அவர் வெளியே வரலையா. அந்த கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை கொண்டு வந்து வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் இவர் வெளியே வந்திருக்காரு. 10 நிமிட ஓய்வுக்கு பிறகுதானே நீங்கள் வெளியவே வந்தீர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் விகடமே வைக்குது. நம்ம யாரும் இல்ல, தேவதூதன்னு போற்றி கொண்டாடினா அந்த விகடம் வைக்குது. அதாவது இதை தாண்டி இன்னொரு தகவல் நான் சொல்லவா? அதாவது எல்லா டிவில எல்லா சில யூடியூப் சேனல் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அங்கதான் இருந்தது. எல்லா ரிப்போர்ட்டரு கள ஆய்வுல எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அதனாலதான் உங்களை இவ்வளவு பாயிண்ட் அவுட்டா சொல்றாங்க. இப்ப விஜய்க்கு இந்த எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா விஜய் ஏறி நிக்கிறது டாப் ஆங்கிள், இதை விட டாப் ஆங்கிள் நின்றவங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ். கீழே ஒருத்தங்க இருப்பாங்களா, எல்லா வீட்டு மாடியிலும் நின்று இருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் 48 ட்ரோன் பறந்துருக்கு. 48 ட்ரோன். இது வந்து குபேந்திரன் சொன்னாரு. அப்படின்னா என்னன்னு பாத்துக்க, இவங்க மிளகாத்தூள் அடிக்கிறாங்க, ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. எந்த ட்ரோன்லயுமே சிக்கலை பாத்துக்குங்க, பொறுமையா வரும், எல்லாம் வரும் வந்துகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாம
அந்த டாப் நாட்சியே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எந்திரன் படத்தில் சிட்டி அந்த டிவியை போடு என சொன்னதும் டிவியை கீழே போட்டு உடைக்கும் ரோபோவுக்கும் சுயமுடிவு எடுக்க தெரியாத உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது விஜய்? இதுவும் யாரோ ஒருத்தர் பேசுனது டிவி டிபேட்ல. அப்படியா? உதாரணம் யார் தம்பி இப்படி இருக்காங்க? ஐயா, அப்ப இது எதுவுமே ஓனா இது பண்ணல. கடைசியா அந்த காதல் கடிதம் எப்படி முடியுதுன்னா ரோபோங்கிறாங்க. கடைசியா சுய அறிவு இல்லாத தவிட்டு தற்கூறிங்கிறாங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சுங்க. கூப்பிட்டு வந்தோடனே சொல்லிட்டாங்க. எவன் கூப்பிட்டு வந்தா யாரு கூட்டி வந்தாங்களோ அவங்களே சொல்லிட்டாங்க. இவனை வச்சுட்டு நீ அம்பேத்கரை வந்து ஆதரிக்கணும், பெரியார் ஆதரிக்கணுங்கிற. இல்ல இப்ப இதுதான் சுய அறிவு இல்லாதவரை பெரியார் என்ன தெரியுமா பண்ணுவாரு? எடுத்துக்கிட்டு இருக்குவாப்ல. சுய அறிவே இல்லைன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் தான் அடுத்த அம்பேத்கர் அப்படின்னு எதுக்கு போய் பேசுறேன்? விஜய் குஜய் சைக்கோ விஜய் எழுதுறா. அது என்ன இதெல்லாம் விட எப்படி இந்த காதல் கடிதம் முடியுதுன்னா, நீங்களும் உங்கள் ரசிகர்களும் அரசியல் மயப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. கடைசியா ஒரு குரல் ஒண்ணு சொல்லி என்ன சொல்றேன், நான் ஜூவிக்கு அந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நீங்க முதல்ல அரசியல் பண்ணுங்களா? நீங்க அரசியல் மயப்பட்டிருந்தா எப்படி அண்ணாமலை கொண்டு வந்திருப்பீங்க? இவரை கொண்டு வந்து பிசினஸ் எப்படி நீங்க விஜயை கொண்டு வந்திருப்பீங்க? நீங்க முதல்ல அரசியல் மயப்படுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. போற வாரம் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. கடைசியா அந்த காதல் கடிதம் சொல்லலாம். சாரி, நான் வெடிகுட்டினேன். நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தாளை தலைமக்கள் இல்வழி இல் அப்படிங்கிற குரலோட அந்த கடிதத்தை முடிக்கிறாங்க. அதாவது அந்த குரலோட அர்த்தம் என்னன்னா, இவன்கிட்ட எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த படை வேணா இருக்கலாம், அது எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம், தலைமை தவிட்டு தற்கூறியாக இருந்தால் ஒரு சுக்குக்கு புரோஜனம் இல்லைங்கிறது அந்த குரல். அவனுக்கு அம்பேத்கரையும் புரியாது, பெரியாரையும் புரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து சொன்னா மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப இது நான் வரவா இல்ல வந்து நான் என் பேரு விஜயங்கிறத எழுதி படிக்கிறாப்ல. திருக்குறள் நீ மொழிபுரிய கொடுத்துட்டு இருக்கிற என்னடா. அடுத்து வந்து நேத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கிரவுண்ட் ஜீரோ அப்படின்ற படிக்கிறது. நான் தமிழ் பத்திரிகையே இப்பெல்லாம் படிக்கிறது கிடையாது. இந்த பத்திரிகை இல்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுல ஒரு முக்கியமான டேட்டா வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது விஜய் கடந்த ஒரு வாரமா விஜய் ரசிகர்கள் உருண்டெடு கிடக்கிறது என்னன்னா, அது எப்படி கரூர்ல மட்டும் அது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம கரூர் இல்லாமல் எல்லா ஊர்லயும் என்ன பெலிக்ஸ் அவர்கள் எடுத்து கொடுத்தா அந்த ஒரு நெரேட்டிவ் அதை எல்லாரும் நம்ம பேசிட்டோம். பட் இருந்தாலும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவங்க கிரவுண்ட் ஜீரோன்ற இதுல அவங்க வந்து டேட்டாவா திருச்சி, நாகப்பட்டினம் டேட்டா கொடுத்துட போறாங்க. ஜூவியே பழசதான் கொடுத்துருக்குது, அதை தாண்டி என்ன டேட்டா கொடுத்துருவோம் ஃப்ரெஷ்ஷா இருக்கே. அதாவது திருச்சியில மட்டும் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு போனவங்க 12 பேர். இங்க திருச்சியில நாகப்பட்டினத்துல 5 பேர், நாமக்கல்ல 35 பேர், கரூர்ல 114 பேர். திருவாரூர்ல யாருமே இல்ல பத்தியா? இல்லைங்கடா, நைஸா தப்பிச்சிருவாங்க. அரியலூர்ல 6 பேர் சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் திருவாரூருக்கு. சரி, ரைட், விடுங்க. இப்ப இதுல இவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு முக்கியமான பகுப்பாய்வு என்னன்னா, ஷெட்யூல்டு டைம். அதாவது விஜய் இல்ல விஜய் பேசுவதற்காக முன்கூட்டியே திட்டமிட்ட நேரம் வந்து என்ன அப்படின்னா, 10:30 மணிக்கு அவர் அங்க வரணும். இங்க அதாவது திருச்சிக்கு மரக்கடையில ஏஎம் 10:35 AM. ஆனா அவரு ரீச் ஆன டைம் என்ன தெரியுமா? 3:08 PM. பாருங்க, காலையில 10:30க்கு வர வேண்டிய நபர் மதியானம் 3 மணிக்கு தான் வராரு. லஞ்சுக்கு வராரு. இப்ப இன்னொன்னு, நாகப்பட்டினத்துல எத்தனை மணிக்கு ஷெட்யூல்டு அரைவல்? 11 மணி. 11 மணி காலையில அவர் அங்க வரணும். எத்தனை மணிக்கு வராருன்னா 1:30 மணிக்கு வராரு. அடுத்து நாமக்கல்ல எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்னா 8:45க்கு அங்க இருக்கணும். ரீச் ஆன டைம் 2:30. வீட்டுல இருந்து கிளம்புனது. அடுத்து இது ரொம்ப புது பாயிண்ட்பா, புது ஆங்கிள் தான். இப்படி எழுதுங்க. என்னையா இது வரைக்கும் கேட்காத விஷயமா இருக்குல்ல. 4 பாயிண்ட்லயே 4 ஊருக்கும் எவ்வளவு டைம் கொடுத்திருக்காரு, எவ்வளவு டிலேவா வந்துருச்சா இருக்குல்ல. இப்படி எழுதணும்ல. அடுத்து கரூருக்கு வந்திருக்க வேண்டிய டைம் 12 மணி, ரீச் ஆன டைம் 7:15. இப்ப இதுல பாருங்க, இப்ப இவ்வளவு இந்த கேப்ல அமெரிக்கா போயிட்டு வந்தலாம். நீ யோசிச்சு பாருங்க, ஏறத்தாழ ஒவ்வொன்றிலயும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேப். ஒவ்வொரு கூட்டத்திலயும் திட்டமிட்டு 6 மணி நேரம் கேப்னா வெயில்ல எப்படி மக்கள் நிப்பாங்க? அப்ப இது மிகவும் பிளான்டா விஜயை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு விஷயம். நான் திரும்ப சொல்றேன், விஜய் வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துருக்காப்புல. அது மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியில ஒரு பரவலான ஒரு பெரிய பழைய பாயிண்ட் தான். நானே சொல்கிறேன் திரும்ப. என்னன்னா, ஒரு 7 மணிக்கு ஷூட்டிங்னா வித் மேக்கப் 6:30 மணிக்கு 6:45க்கு ரெடியா இருப்பாருங்கிறது அவரோட வந்து ஹையஸ்ட் அந்த இது பஞ்சுவாலிட்டி, எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் தான். சிவாஜி கணேசன்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ரஜினிலாம் அப்படிதான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளு அங்கேயும் ஒரு ஷூட்டிங்னா அன்னைக்கு வந்து 200 பேர்லேருந்து 500 பேர்லேருந்து 1000 பேர்லேருந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு விஜயோட ஷூட்டிங் அப்படிதான் இருக்கும். அப்போ அதுக்கு லேட்டாக போகாதவன்
இங்கே வந்து இத்தனாயிரம் பேர் காத்து கிடக்கும்போது நீ வேணும்னு லேட்டாக உனக்கு டைமிங் சென்ஸ் தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதவன் வந்து பெருசாக உயரவே முடியாது. அப்பேற்பட்ட தெரிஞ்சவன் எல்லா மீட்டிங்கும் நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டாக போகிறேன்னா அப்போ இது எவ்வளோ திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க? எவ்வளோ அந்த பிளானை வந்து கேட்கணும், கோர்ட்டு வந்து கேட்கணும், வந்து போலீஸ் வந்து கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய கட்டுரை எப்படி முடியுதுன்னா, we were instructed not to say anything other than Vijay Anna's arrival time. One announcer later admitted. அதாவது எங்களுக்கு விஜய் அண்ணா வருகிற நேரத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. விஜய் அண்ணா வர டைமை தவிர நீ எதையுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அனௌன்சர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படியாக இந்த கட்டுரை முடியுது. அதனால ராஜமோகன் இந்த 10 நிமிஷம் வந்துடும் சொன்னது. அப்ப எந்த அளவுக்கு விஜயை தவிர வேற யாரும் கட்சி கிடையாது, விஜயை சுத்தி இருக்கிற வட்டத்தை தவிர மீதி யாரும் கட்சியினர் கிடையாது, வேற யாருக்கும் எந்த தகவலும் போகாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க விஜயே திட்டமிட்டு இது பண்ணது, வேற யாரும் சொல்லல. இவ்வளவு நாளா உண்ணா இருந்த விகடம்ல இருந்து பூரா பயலும் இல்ல. அதாவது இது வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் அவனுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க, எதிராக பேசியிருக்கிறாங்க. யாருக்குமே அவன் பதில் சொல்லலை. அதாவது யாருக்குமே அது வந்து ரொம்ப அபத்தமானது. நான் வந்து எல்லா விமர்சனத்தை தாங்கிக்கிறேன், நான் பெரிய வளர்த்தி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு இல்லை. இது கல் நெஞ்சம், இது வந்து திமுர்த்தனம், அகராயத்தனம். இது ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் சரியான சந்தர்ப்பத்தில் நீ பதில் சொல்லி ஆகணும். வாய முடியா இருக்க முடியாது. எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. உன் பங்காளியே கேட்டுட்டான், இதுக்கப்புறம் நீ பதில் சொல்லல. வாழ்த்துக்கள் விஜய் எழுதுல எங்களையே இப்ப இப்படி ஏன் ஓடி ஒளிகிறீர்கள் எழுதி வச்சிட்டீங்களே அப்படின்னு கடைசியாக வருத்தப்படுகிறேன். ஒன்னே ஒண்ணுதான் சொல்ற மாதிரி, முட்டாளுக்கும் ஒரு பதில் தெரியாது, அதி புத்திசாலியும் ஒன்றும் பேச மாட்டான் எது தெரிஞ்சாலும். அதே மாதிரி விஜய் வந்து தன்னை வந்து ஒரு அதி புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் விஜய் ஒரு அடி முட்டாள். ஏன்னா விஜய்க்கு பதில் தெரியல. 4 கேள்வி கேட்டால் சேர்த்தாப்புல பேச தெரியாது. அதனால ஒதுங்கி ஓடுறாப்புல. இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். மக்கள் மன்றத்தில் எல்லாரும் கேள்வி வச்சுட்டாங்க, எதுக்குமே வந்து விஜய் பதில் சொல்ற மாதிரி தெரியல. அதனால தான் கேஸ் போடுன்னு சொல்றோம். நம்மள்கிட்ட வந்து அவர் வந்து கம்பெனி நீட்டிட்டு போயிடலாம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்ல கேஸ் போட்டால் அங்கே வந்து அவர் விளக்கத்தை கொடுத்தே ஆகணும். நிறைய விளக்கங்கள் இருக்குது. யாருமே பேச மாட்டீங்கன்னா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன மர்மமா இது? ஏன்னா கொடநாடு மர்மமா இருக்குது, ஜெயலலிதா செத்தது மர்மமா இருக்குது. எல்லாம் அந்த மர்மம் மாதிரி இதையும் சேர்த்து விட்டு போயிடும். யார் இந்த பிரச்சனைக்கு காரணம் தெரியாமலே தமிழ்நாடு தவிக்கணுமா? அதனால இந்த அளவுக்கு தான் வந்து விஜய் மேல கேஸ் போடுங்க. விஜய் தரப்பு நியாயம் என்ன, இந்த தப்புக்கெல்லாம் யாரு காரணங்கிறத விஜயே வந்து நேரடியாக சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா வந்து வேலைக்கு ஆகாது. தயவு செஞ்சு விஜயை கைது பண்ணணும், விஜய் வந்து கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுங்கிறது என்னோட வாதம். நன்றி, வணக்கம்.